நான் கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டேன். நீ நாளைக்கு தான் கிளம்புவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கே கிளம்பிட்ட. பாவம், அவங்களுக்குலாம் ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஓ, பயங்கர வசதி போல இருக்கு. உன்னை பிஸ்னஸ் கிளாஸ்லலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓ, நான் யாருன்னு பார்க்குறியா? ஃப்ரெண்டு. உன்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போதைக்கு சொல்கிறத கேளு ஃப்ரெண்டு. இப்போ நீ கொரியாவுக்கு போயிட்டுருக்க. நீ எதுக்காக அங்கே போறன்னு கூட உனக்கு தெரியாது. என்ன? தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கொரியாவுக்கு போறியோ? நான் உனக்கு ஒரு டிப் கொடுக்கவா? உனக்கு அது ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். நீ அங்க இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல பேச. கொரியன் மக்களுக்கு இங்கிலீஷ்ல பேசுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஏய், இந்த ஐடியா கண்டிப்பா யூஸ் ஆகும். 100% யூஸ் ஆகும். அதோட அமெரிக்கன் ஆக்சென்ட் தான் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு செகண்ட் இல்ல, 3rd ஜெனரேஷன் கொரியன் அமெரிக்கன் மாதிரி உன்னை காட்டிக்கும். என்ன நம்ப, உனக்காக அவனுங்க என்ன வேணா பண்ணுவானுங்க. ஓ, என் பிரிட்டிஷ் ஆக்சென்ட் கூட ஓகேவா தான் இருக்கும். ஆனா கொரியன்ஸ் இப்ப வரைக்கும் அதுக்கு பழகவே இல்லை, தெரியுமா? ஸோ அமெரிக்கன் ஆக்சென்ட் தான் பெஸ்டா இருக்கும். எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஹே,